Dress Bro. Simple blouse tailoring. நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா, இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். பெண்கள் எத்தனை வகையான கேட்டகரியில இருக்காங்க, அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க பாடங்கள். இந்த பாடத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்கள் நான் பார்க்கறது 3 வகையான பெண்களை தான் நான் பார்க்குறேன். பெண்களோட தோற்ற அமைப்பு பல வகையில இருந்தாலும், அதாவது ஒல்லியாவோ, குண்டாவோ, நட்டையாவோ, குட்டையாவோன்னு சொல்லி பல வகையான ஸ்டைலில் இருந்தாலும், இதை நீங்கள் 3 வகையில தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டு முகம், வால் முகம். ரவுண்டு முகமும் வால் முகமும் இணைந்த மாதிரி 3வது உடல் அமைப்புகள். இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் இப்படித்தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு இந்த 3 உருவத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல் உருவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு முகம். அதாவது இவங்க ஆள் பார்த்தா கோழையா குண்டா இருப்பாங்க. சரிங்களா? அவங்க உயரத்துக்கு தகுந்த போல கோழையா குண்டா இருப்பாங்க. அப்ப நீங்க பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான உருவங்கள் உங்ககிட்ட வராங்கன்னா, அவங்களோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா உருண்டையா இருக்கும். தலை பக்கத்தினா உருண்டையா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சின்னதா உள்ள இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் அவங்களோட முடிகள் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஷார்ட் முடியாக தான் இருக்கும். முடிகள் இடுப்பு வரைக்கும் கீழே வரைக்கும் வளராது. யாரோ ஒருவருக்கு தான் வளருமா தவிர பெரும்பாலும் ஷார்ட் முடி தான் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் இவங்களோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடையாளத்தை பார்க்கணும் அப்படின்னா, மூக்குக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூர் மூக்காக இருக்காது. கொஞ்சம் மொண்டை மூக்குன்னு நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அந்த தோற்றத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததா இந்த கைகள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கைகள் உருண்டையாக இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டையாக ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி வரும். அடுத்தது இவங்களோட இடுப்பு பகுதிகள் பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள பெண்டாகி வராது, கொஞ்சம் வெளியில தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பேக் சுற்றளவு, அதாவது இந்த பின்புறம் சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்றது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு சின்னதாக புரியறதுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சுற்றளவு 20ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரணமா 20 இருக்கு அப்படின்னு ஒரு மதிப்பீடுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இப்போ 20ல இருந்து இவங்களோட பேக் சுற்றளவு பெருசாக தான் ஆகும். சரிங்களா? அப்போ இவங்களோட சுற்றளவு 20லேருந்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகும். 20ன்னா அது நீங்கள் டோட்டலாக ஒரு அளவுன்னு நீங்கள் போட வேணாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவுகள் சொல்கிறேன், அவ்வளோதான். 20லேருந்து அப்படி பெருசாகும் இவங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களோட தொடப்பகுதியாக இருக்கட்டும், செதப்பகுதிகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த உருவத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நீங்கள் ஜாக்கெட் தைக்கிறீங்க அப்படின்னா, இந்த தோற்றத்தில் இருக்கிறவங்க செதைகள் இந்த நெஞ்சு பகுதிகிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். அப்போ இவங்களுக்கு செதைகள் எப்படி இருக்குன்னா, முன்னாடி பகுதியும் இருக்கும், பின்னாடி பகுதியும் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். சரிங்களா? இந்த பருவ வயது பெண்களை மட்டும் கொஞ்சம் விட்டுடலாம். ஆனால் அந்த திருமணம் ஆணிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எல்லாமே அந்த பகுதியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ 4 பகுதியுமே இவங்களுக்கு செதைகள் இருக்கும். நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படி செதை தெரியும். சரிங்களா? இந்த உருவத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இப்படி தான் வருவாங்க. அதனால முகம் உருண்டையாக இருக்கு, கைகள் உருண்டையாக இருக்கு, ஷோல்டர் உள்ள இருக்கு, இடுப்பு லைட்டாக வெளியில் வந்த மாதிரி இருக்கும், பேக் சுற்றளவு வெளியில தான் இருக்கும். சரிங்களா? இவங்களை சராசரியாக இருந்தாலும் பேக் சுற்றளவு அதுக்கு அடுத்தது வளரும், ஆட்டோமேட்டிக்காக பெருசாக போயிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் அடுத்ததா இவங்களுக்கு கப் சுற்றளவு எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேராக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கோழையா குண்டா உருண்டையாக இருக்கிற மாதிரி இவங்க தோற்றமே அப்படி தான் காட்டுது. அப்போ இயற்கையாக இவங்களுக்கு கப்பும் இவங்களுக்கு உருண்டையாக இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு கப் டாட் பிடிக்கும் போது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு கூரா பிடிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம்
துணி விட்டு பிடிங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா அடுத்த பதிலாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, எனக்கு நிப்பிள் பாயிண்ட் மாதிரி இருக்குது நீங்கள் துணியை நீங்கள் வச்சு கொடுக்கறது அப்படிம்பாங்க. இல்லைன்னா இங்கே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஃபால்ட்டுகள் இதுதான். அப்போ இவங்களுக்கு நீங்கள் பிடிக்க வேண்டியது நேராக பிடிக்கக்கூடாது, கிராஸாக வடிவத்தில் பிடிக்கணும். அது நம்ம கட்டிங்கில் பார்த்துக்கலாம். சரி, அதுக்கு அடுத்ததாக வால்முகம். இப்போ நம்ம 2வது உருவத்துக்கு வந்திருக்கோம். இந்த 2வது உருவத்தோட பெண் எப்படி இருப்பாங்கன்னா, முகம் பார்த்தீங்கன்னா வாளாக இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு முடிகள்லாம் பெரும்பாலும் இடுப்பு வரைக்குமே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஷோல்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சரிங்களா? மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர் மூக்காக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்கும். சரிங்களா? இவங்களோட இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்து உள்ளே போகும். இடுப்பு கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வரும். இந்த பேக் சுற்றளவு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த பேக் சுற்றளவு 20ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 20லேருந்து அப்படியே உள்ளதான் இவங்க வருவாங்க. இவங்களுக்கு பெருசாலாம் ஆகாது. இவங்க 20 சராசரியாக இருப்பாங்க, இல்லைன்னா உள்ளதாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒன்று. இவங்களோட தொடையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. உயரமாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இவங்களோட தோற்றமைப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்களோட கப் சுற்றளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே இவங்க ஆள் உயரமாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ இவங்களோட கப் சுற்றளவு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூர் கப்பாக இருக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அப்போ இவங்களுக்கு நீங்கள் டாட் பிடிக்கும் போது எப்படின்னா, உருண்டை கப்புக்கு பிடிக்கிற மாதிரி கிராஸாக பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இவங்களுக்கு நீங்கள் நேராக நீங்கள் பிடிக்கணும். இதை நம்ம கட்டிங் பண்ணும்போது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 3வது உருவத்தோட பெண். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ரவுண்டு முகம், 2வது பார்த்தது வால்முகம். இந்த இணைந்த மாதிரி இந்த 3வது உடல் அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்களோட உடல் எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெண்ணா உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரவுண்டு முகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ரவுண்டு முகத்திலேயே ஷோல்டர் சின்னதாக தானே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கைகள் பார்த்தீங்கன்னா ரவுண்டு முகத்துக்கு உருண்டையாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ பெண்ட் பண்ண மாதிரி வால் முகத்தில் இருக்கிற மாதிரி பெண்டாக இங்கே கை வரும். இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அப்படியே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வரும். ஆனால் அவங்களோட பேக் சுற்றளவு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், முகத்தோட்டம் பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், ஆளு கூலையாக குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கும். இந்த மாதிரி மாறி இருக்கும் போது அவங்களோட தோற்ற அமைப்பில் எது அதிகமாக அவங்க தோற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அவங்களோட கப்பு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செகண்ட் சொன்னேன், அந்த எல்லாத்தையுமே கணிச்சு பாருங்கள். அதில் இப்போ வந்திருக்க இந்த பெண்ணு எந்த தோற்ற அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்தது வால்முகம். இப்போ வால்முகத்தில் 2வது பெண்ணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த வால்முகத்தில் உங்ககிட்ட வந்திருக்காங்க. ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா இப்படி வாளாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஷோல்டர் பெருசாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இவங்களுக்கு ஷோல்டர் சின்னதாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும். உருண்டையாக இருக்கும். ஆள் உயரமாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா லைட்டாக சதை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பேக் சுற்றளவு பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒல்லியாகவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ ரவுண்டு முகத்தில் சேர்ந்த மாதிரி இவங்க கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அப்போ இவங்க உடம்புல எது அதிகமாக ஒல்லித்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு கப் சுற்றளவு கூர் கப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 உருவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டிங் பண்ண நீங்கள் பழகணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதும் போது எந்த உருவத்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு முகமா, வால் முகமா, இல்லை 3வது உருவ அமைப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முக அமைப்புன்னு சொல்லி நோட்டில் போட்டுட்டு 1, 2, 3ன்னு கூட நீங்கள் அடையாளம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு தெரியாது எந்த மாதிரி தோற்றன்னு. நீங்கள் 1, 2, 3 சொல்லி டிக் பண்ணிக்கலாம். அப்படி டிக் பண்ணும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற நான் சொன்ன இந்த நினைவுகள் உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். அப்போ ஞாபகப்படுத்தும் போது சரி இந்த மாதிரியான பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டிங் பண்ணும் போது அது ரொம்ப உதவும். இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்திருக்க அந்த பெண்ணோட வயது எந்த வயதாக இருக்கும். ஆனால் நீங்கள் வயது கேட்கக்கூடாது.
ஆனால் அவங்க உங்ககிட்ட வந்திருக்கும் போது அவங்களோட தோற்ற அமைப்பை நீங்கள் வச்சு அந்த வயதை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். இவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்குமா, இல்லை 25 இருக்குமா, இல்லை 35 இருக்குமா, 45 இருக்குமா, 50 இப்படின்னு சொல்லி நீங்கள் குறிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வயதை நீங்கள் அந்த நோட் பேடில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட எந்த உருவத்திலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எந்த வயதுலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் அடுத்ததை கட்டிங் பண்ணும்போது இவங்களுக்கு நீங்கள் லூஸாக வைக்கலாமா, இல்லை டைட்டாக வைக்கணுமா, உடல் அமைப்புக்கு ஜாக்கெட்டு இவங்களுக்கு கிராஸ் அதிகமாக போடலாமா, இல்லை கிராஸ் போட்டால் கம்மியாக போடலாமா, இந்த மாதிரி நீங்கள் நினைவில் வச்சு கட்டிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும். இதோட ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ உங்கள் வாடிக்கையாளர் உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக இதையும் நீங்கள் கவனித்து உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதுக்கு மேலே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ இந்த 3 பெண்களை 3 கப்புகளை மெயினாக நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டியது கப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் அந்த 1 2 3ன்னு சொல்லி அதில் டிக் பண்ண பழகுங்க. சரிங்களா? நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பழகும் போது உங்களுக்கு அது நாளடைவில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நினைவில் நீங்கள் வச்சுக்கோங்க.